அதான் முன்னாடியாவது பிசாசு நம்ம வீட்டு கதவை வந்து தட்டி நம்ம திறந்த உடனே தான் இயேசு உள்ள இருக்கதை பார்ப்பான். எப்போ? ஞானஸ்நானம் எடுக்கிற வரைக்கும், அந்த மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுற வரைக்கும். ஆனா நீங்க மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டு விட்டால் அவன் தூரமா இருக்கும் போதே உங்களில் கிறிஸ்துவை பார்ப்பான். இன்றைக்கு ஆண்டவர் மரணத்தின் சாயலை பேசுகிறார். இதுவரைக்கும் பக்கத்துல வந்தா தான் இவங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறான்னு தெரிஞ்சிருக்கும். இனிமே தூரத்துல இருந்து பார்க்கும் போதே இவர்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள், இவர்கள் போர்வை தரித்தவர்கள், இவர்கள் கோதுமையை சுமக்கிறவர்கள் என்பதை பார்க்க முடியும். இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய நாமத்தை நான் அறிந்து கொண்டு அவரை ஏற்றுக்கொள்றது எந்த அளவுல இருக்குதுன்னா, இந்த கர்ச்சிப் அளவுல தான் என்ன செய்யுது. நீருக்குள்ள நீங்க மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறீங்க பாத்தீங்களா? எப்படி போவாஸ் ரூத்தின் மேல் ஒரு போர்வையை விரித்தாரோ அதை போல போர்வை விரிக்கப்படுவதற்கு சமமாயிருக்கிறது.